காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு, எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvan stores and buy these sarees. Velvan stores, உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நாங்க கோயம்புத்தூருங்க, தொண்டாமுத்தூர் தொகுதி. சத்தியமா இல்லை, நேற்று கோவை மாவட்டத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட போன வருஷத்தில் மட்டும் 383 குழந்தைங்க வந்து சைல்டு அபியூஸ் பிரச்சனையில் ஆளாயிருக்காங்க. வருஷம் 8500 பேத்துக்கு மேலே பாலியல் வன்கொடுமை கேஸுக்கு ஃபைல் பண்ணுறாங்க. எவ்ரி 1 hour ஒன்ஸ் வந்து ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறாங்க. எங்கே பாதுகாப்பு இருக்குது? தலைவர் கூட இருக்கனால எங்களுக்கு பயம் இல்லை, ஆனால் மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதனால எங்களுக்கு பயம் இருக்குது. கண்டிப்பா அவர் வெளியவே வரமாட்டாரு. அவர்னால இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கட்சி மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, எல்லாத்து மேலேயும் கேஸ் இருக்குங்கிற பிம்பத்தை உருவாக்குனாங்க, முடக்கறதுக்கு ட்ரை பண்ணினாங்க. பட் எதுவுமே நடக்காது. இதுக்கு மேலதான் இனி விஸ்வரூபம் எடுக்கும். சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி காத்த வேணா அடக்கலாம், பட் டிவிகே மெம்பர்ஸ் எல்லாம் அடக்க முடியாது. என்ன ஆனாலும் போராடி நாங்கள் வெளியே வந்து தான் ஆவோம். 2026 எங்களுக்கான தேர்தல், அதில் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போங்கிறத எங்கள் யாருக்குமே வந்து எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அப்படியெல்லாம் ப்ரிஃபராக எந்த கட்சியும் கிடையாது. திராவிட கட்சி எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் எங்கள் அப்பா அம்மா ஓட்டு போடுவாங்க, அதனால நான் அப்போ ஓட்டு போட்டிருக்கேன். பட் ஆனால் ஒவ்வொரு விஷயமும் கடந்து வரும்போது தெரியுது, ஓ இதெல்லாம் இருக்கா, இதுதான் பொலிட்டிக்ஸா, இதுதான் வந்து அரசியலாங்கிறது வந்து இப்போ தான் கற்றுக்குறோம். எனக்கெல்லாம் வந்துட்டு உண்மையை சொல்லணுன்னா எஸ்ஐடினா என்னன்னு தெரியாது, எஸ்ஓபினா என்னன்னு தெரியாது, தனிநபர் கமிஷனர்னா என்னன்னு தெரியாது, ஹைகோர்ட்னா என்னன்னு தெரியாது, சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னு தெரியாது. இப்போ எல்லாமே தெரியும். ஒரு ஊரில் ஒரு தொகுதியில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இப்போ ஊர், ஒன்றியம், ஊராட்சி, பேரூராட்சி, பகுதி, வார்டு, கிளை, பூத்து, எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். தற்குறி நாங்கள்ல சார், அவங்க தான் தற்குறி. அவங்க பசங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நீங்கள் கூப்பிட்டு உட்காந்து கேளுங்க, திராவிடம்னா என்னன்னு கேளுங்க, அவங்க பதில் சொல்கிறத வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிக்குவீங்க. 100% இருக்குது, 200% இருக்குது. நாங்கள் தான் ஜெயிப்போம். அதுதானே நிதர்சனமான உண்மை. அதாவது நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ ஒரு ஊருக்குள்ளே வந்து தேர் திருவிழா நடக்குது. எக்ஸாக்ட்லி வந்து 2020 நினைக்கிறேன் நடந்த சம்பவம். ஒரு தேர் திருவிழா அப்போ 18 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஊருக்குள்ளேயே இனிமேல் தேர் வரக்கூடாதுன்னு சொல்லி தேரை நிறுத்தி வச்சாங்களா? அப்போ இந்த மாதிரி ஏதாவது அவங்க ஃபாலோ பண்ணாங்களா? அது ஏன் தாவேக்காக்கு மட்டும் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க? ஊருக்குள்ளே எந்த மக்களுக்குமே வந்துட்டு பாதுகாப்புங்கிறதே கிடையாது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க. நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, நீங்கள் கூட்டம் சேர்த்தக்கூடாது, நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் பயம்? அவ்வளோ என்ன பயம்? தலைவர் இன்னைக்கு நல்லா நறுக்குன்னு கொட்டுக்கு வைக்கிற மாதிரியே நிறைய கொஸ்டின் கேட்டார். சாயங்காலம் பாருங்க தெரியும். இன்னொரு விஷயம் நானாக சொல்ல நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மக்களுக்கு பேச்சு சுதந்திரம்னு ஒன்று இருந்தது. இப்போ பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யார் எதை பேசினாலும் பிடிச்சி போடு, பேசினா போட்டுருவேன், எழுதுனீன்னா போட்டுருவேன், ட்வீட் பண்ணால் போட்டுருவேன், இன்ஸ்டா போட்டினா போட்டுருவேன். இன்னும் பூச்சாண்டி காமிக்கிறீங்களா? எவ்வளோ நாளுக்கு காமிப்பீங்க? மக்கள் தெளிவாயிட்டாங்க. இதுக்கு மேலெல்லாம் தயவு செஞ்சு பூச்சாண்டி காமிக்காதீங்க. நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். பிடிச்சி போடுவியா? போட்டு போங்க தாராளமாக. எவ்வளோ நாள் பிடிச்சி போட முடியும்? உங்ககிட்ட ப்ராப்பர் எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது. எதுக்கு இப்படி பயன்படுத்துறீங்க? எதுக்கு வந்து நியூஸ் சேனலில் நீங்கள் அடக்கி வைக்கிறீங்க? எதுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? பேச்சு சுதந்திரம் இல்லையா? ஓட்டு சுதந்திரம் இல்லையா? அப்படின்னா என்னத்த சுதந்திர நாடு? கரெக்டுங்களா இல்லைங்களா கேட்குறது?